When a Dalit boy sought to marry a caste Hindu girl in Chettikulam, his entire village was targeted. Women were sexually assaulted, even children were abused. கடைக்கு யாரும் டீ குடிக்க போக முடியாது. அந்த ஒரு குறிப்பிட்ட எங்களுக்குன்னு ஒரு எல்லையை ஒதுக்கி வச்சிருக்கான். இந்த எல்லையை தாண்டி நாங்கள் யாரும் போகக்கூடாது. தமிழ்நாட்டில் போனது ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். இந்தியா சுதந்திரம் வாங்கிக்கிறானுங்க, இன்னும் சுதந்திரம் வாங்காம தான் இருக்குது. இந்த கெட்டோஸ்ங்கிறது நம்ம இன்னைக்கு இந்தியா முழுவதும் வந்து பார்க்கலாம். காலங்காலமாக ஆப்பிரிக்காவது வந்து இந்த ஐரோப்பிய நாடு அமெரிக்காவுக்கு போனதுக்கு பிறகு அதில் தென்னாப்பிரிக்காவில் வந்து வெள்ளை என ஆதிக்கம் ஏற்பட்டதுக்கு பிறகுதான் அங்கே கெட்டோஸ்ங்கிறது உருவாச்சு. ஆனால் இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து காலங்காலமாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே கெட்டோஸ்லாம் வச்சுக்கிறாங்க. சேரிகள் என்பது கெட்டோஸை தவிர வேற என்னவா இருக்க முடியும் வந்து. In 1997, after Dalit Murugesan became the village president in Melavalavvu, he was murdered along with 6 others by caste Hindus. After being elected as president of this Dalit constituency, Murugesan was not even allowed to function from the Panchayat office. A murder plot was hatched and Murugesan was beheaded. முருகேசன் இவங்கெல்லாம் இங்கனக்குள்ள அந்த வைக்கப்படப்பு இருக்கு, அதுக்குள்ள போய் மறைஞ்சு வைக்கப்படப்புல ஒளிஞ்சு போய் விரட்டி வெட்டி முருகேசன் தலையை கொண்டு போய் போட்டது அந்த கேம். Kodiyankulam was a prosperous all-Dalit village. Many Dalits are based abroad and Kodiyankulam has become a role model for other Dalit settlements. The Dalits here enjoy the comforts of modernity. This offended the dominant caste Hindus of the area. An entire police contingent with rowdy elements descended on the village and unleashed violence on people and their belongings. TV sets were broken, houses were ransacked, and food grains and water resources poisoned. எங்களை அடிச்சு நிமிஷப்பட்டு பெரிய பெரிய அரியாரையெல்லாம் அடிச்சாங்க. இந்த ஊர்ல வெடிய வாயில கடிச்சு எரிஞ்சாங்க. ஒரு தாழ்த்தப்பட்டவங்க இவ்வளவு வசதியாவும் இவ்வளவு செல்வாக்காவும் இருக்கான்னு சொல்லி போறாம வைத்தறிச்சலு துப்பாக்கிய கொண்டு சுடுதான், கம்பெடுத்தி அடிக்காம பொட்ட பிள்ளையோட விரட்டுதான் முடுக்குதான். 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைகளெல்லாம் அடிக்கான், தொட்டில பிள்ளைய கூட அறுத்து கொண்டு போனான். 1 கோடி சனத்தை வச்சு ஒரு கல்யாணம் முடிக்காங்க. 1 செகண்ட்ல வந்து தாலி அறுத்து போயிட்டான். என்ன அரசாங்கம், எங்களுக்கு என்ன நீதி கிடைக்கு? ஐஐடி நிறுவனத்தில் தலித் மாணவர்கள் உளவியல் ரீதியாகவும் எப்படி புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா, தலித் மாணவர்களுக்கு மட்டும் ஜேஇஇ என்று சொல்லப்படுகின்ற அந்த நுழைவுத் தேர்வில் கலந்து கொள்கிற தலித் மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகின்ற வினாத்தாள், அந்த வினாத்தாள் தலித் மாணவர்களுக்கு மட்டும் தனி வண்ணத்தில் கொடுக்கப்படுகிறது. தனி வண்ணத்தில். அதே மாதிரி அவர்களுக்கு எழுதுகின்ற விடைத்தாள்களும் வந்து ஒரு தனி வண்ணத்தில் அவங்க கொடுக்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன். எங்க அம்மா வந்து ஒரு மலமல்லி ஒரு தொழிலாளியா வேலை செஞ்சு அவங்க இறந்துடுறாங்க. இறந்த வேலையை நான் வாங்கிட்டு நகராட்சிக்கு போறேன். நான் ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு தொழிற்சங்கம் மற்ற நிலைகள்லாம் இருந்தாலும் அதிகம் படிச்சாலும் கூட, ஆனால் வந்து அந்த ஆபீஸ்ல வந்து நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றாங்க, நீ வந்து யாருன்னாக்கா ஒரு பாக்கியத்தோட மகன் தானே, அவங்க வந்து ஒரு பிஆர் தொழிலாளியோட மகன், குறைந்தபட்ச அரசாங்கத்தோட ஜீவ பிரகாரம் ஒரு என்னுடைய கல்வி தகுதி குறைந்தபட்ச வேலையா வந்து ஒரு இளநிலை ஒரு ஜூனியர் வேலை கொடுக்கலான்னு அரசாணைகள் இருந்தாலும், நிர்வாகத்துல வந்து நீ ஒரு பிஆரோட மகன் தானே, ஒரு மலவள தொழிலோட மகன் தானே, உனக்கு அதே வேலை காத்திருக்கு, நீ போன்னு சொல்லி கூச்சப்படாம என்னை வந்து அவமானப்படுத்தின சூழ்நிலை எங்க நகராட்சியில் இருக்குது. In 1930, the British government allotted 280,000 acres to Dalits of Tamil Nadu, but the Dalits never got a possession of these lands. The Dalit movement in Tamil Nadu took up the land issue in the 1990s. In 1994, in the village of Karnai, the Dalits claimed their stake to 11 acres, which was rightfully theirs, but had been usurped by caste Hindus. Symbolically, the Dalits erected a statue of their leader, Baba Saheb Ambedkar, on their land. This was felled by the police. On October 10, 1994, a Dalit procession was attacked and police opened fire, killing 2 Dalits, John Thomas and Elumalai. The entire country has not seen such a struggle for a land by Dalits.
2 Dalits were martyred for just 11 acres. The colonies of caste Hindu Nayakars and Dalits are divided by a road. In 1992, the Dalits decided to build a temple along the road. This irked the caste Hindus. 4 Dalits who were returning from a late-night cinema were targeted and butchered. இந்த காந்தரியம்மா சாமி கொண்டு வந்தாங்க. கொண்டுட்டு வந்தபோது இது ஊருக்குள்ள ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்ல, இவங்க வைக்கணும்னு சொல்ல, அந்த இடம் வந்து அவங்களுக்கு சொந்தமாக இருக்குதான், அதனால வைக்கக்கூடாதுன்னு சொல்ல, அப்படி இருக்கும்போது இவங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கையில் இவங்க வேலைக்கு போனவங்க, எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு தான் போனார். வேலைக்கு போன இடத்துல இந்த குளத்துக்குள்ள வச்சு மிரட்டி அடிச்சு போட்டாங்க. The Dalits of Sangarankulam were completely dependent on caste Hindus for a living as agricultural labor. The caste Hindu devas exploited their dependence by sexually targeting the Dalit women laborers. The caste Hindu men raped Dalit laborers as a matter of right. உடனே எங்கள் அம்மா போச்சு. போனோடனே என்னைய பத்திரமா கொண்டு போயிடுச்சு, செய்துட்டாங்க. The Dalits of Minachipuram created a nationwide sensation in 1981 when 1,000 families collectively converted to Islam. Remaining in Hinduism made no sense when basic human dignity was denied to them. ஒரு தண்ணி குடிச்சாச்சுன்னா எங்களுக்கு சிரட்டையில் ஓடும், சிரட்டையில் ஓடுப்பான். ரெண்டாம் தரம் போய் அங்கிட்டு பசுக்களை நின்னாலும் நீ என்ன எங்களோட ஒன்றி நிற்க அப்படிங்காங்க. அந்த அதெல்லாம் போட்டுட்டாங்கயா நாங்க மதமா இருந்தது. ஆமா, இப்ப அழகா இருக்கும். ஆமா, இந்த மதமா இருந்தாக்கல கொஞ்சம் தாவலல்ல, எங்களுக்கு கொஞ்சம் சரி இருப்பு கொடுப்பாங்கல்ல. ஆமா, அன்டச்சபிள் என்பது மட்டுமல்ல, அன்சீயபிள், அன்அப்ரோச்சபிள் என்று பார்க்கக்கூடாதவர்கள், நெருங்கக்கூடாதவர்கள், பார்க்கக்கூடாதவர்கள் என்று இருக்கிறது என்று சொல்லுவது இது ஏதோ நாங்களாக சொல்லுவது அல்ல. இந்திய அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்ட பிபி மண்டல் அவர்கள் தலைமையில் நியமிக்கப்பட்ட மண்டல் குழு அறிக்கையிலேயே 5வது அத்தியாயம் நினைக்கின்றேன், அந்த அத்தியாயத்திலேயே எப்படி சமூக அமைப்பு இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லி 2 உதாரணத்தை சொல்லி இருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம், அந்த திருநெல்வேலியில தாமிரபரணி அந்த ஆற்றிலே இருக்கக்கூடியவர்கள் துணிவெடுக்கக்கூடியதுல சமுதாயத்தில் இந்த சலவையாளர்கள புரத வண்ணார்கள் என்று ஒரு பிரிவு உண்டு. பகல்ல அவர்கள் துணி எடுத்துக்கொண்டு போய், அழுக்கு துணிகளை எடுத்துக்கொண்டு போய் தாமிரபரணி ஆற்றில துவைத்து விட்டு வெளியே வரக்கூடாது. காரணம், அவர்கள் பார்க்க கூடாதவர்கள், தொடக்கூடாதவர்கள் மட்டுமல்ல, பார்க்க அன்சீயபிள்ஸ். ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள்னா, நடுராத்திரியிலே அந்த துணிகளை எடுத்துக்கொண்டு போய் அதை இரவிலே துவைத்து விட்டு பொழுது விடியதற்குள்ளாக திரும்பி வந்து தங்களுடைய வீடுகளிலே, இல்லங்களிலே முடங்கி போய்வார்கள். The Dalits of Kirvarmani waged a struggle for better wages. To teach them a lesson, 44 Dalits were burnt alive in their house, which is now a memorial. It was indeed a labor issue, but the laborers were murdered because they were Dalits.